கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஜூபாய்ஸ் நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பொய் பலன்களை இந்த காணொளியில் காண இருக்கிறோம். உங்களுடன் பொய்திடர் குருமூர்த்தி, பொய்திடர் மனோஜ்குமார். ஆமா, முதல்ல நம்ம பார்க்க இருக்கும் ராசி மீனம் ராசி. உலகெங்கும் இருக்கும் மீனராசி நண்பர்களே, என்னடா 12வதா கடைசியா இருக்க ராசிய முதல்ல சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுலயாவது நீங்க முன்னால இருக்கணும் தான் உங்க ராசிய முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி வெற்றி செய்ய காத்திருக்கு. 1000 கணக்குல இருக்க உங்க அக்கௌண்ட்ல இப்போ லட்சக்கணக்கா மாறப்போகுது. கடனா அந்த அளவுக்கு கடன் உங்களை வெற்றி செய்ய போகுது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உங்க வீட்டை மாத்திட்டு போயிடுறது நன்மையை பயக்கும். முடிஞ்சா ஹாஸ்பிட்டல்லே மாச வாடகைக்கு போயிருங்க. அந்த அளவுக்கு உங்க உடல் ஆரோக்கியம் 2025ல ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. உங்க ஜென்மத்திலேயே சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போறதே இல்லை. வீட்டுல இருக்க கத்தி, அருவாள் போன்ற ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருங்க. குடும்ப வாழ்க்கை கத்தி குத்த அளவுக்கு போறதுக்கு இங்க பிரகாசமான வெளிச்சம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் ராசி மேஷம். உங்களோட அனைத்து கட்டத்திலையும் சனி பகவான் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்க வாய் உன் சைடு இழுத்துக்கிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. காதலியின் கணவனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கு. கள்ளக்காதலை தவிர்ப்பது நல்லது. இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்லை. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது வேற ராசியில நீங்க பிறக்கணும்னு அந்த அண்ணாமலையை வேண்டிக்கிறேன். இல்லனா இதே ஆட்டு சிம்பிள்ல பிறந்து நீங்க ஆடா வாழ போறீங்க. பலியாடா. ஆடு குத்து. ரிஷபராசி நண்பர்களே, இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே ஒல்லா ஒல்லா. இத்தனை வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பார்த்து எதையும் தாங்கும் இதயமா வலுப்பெற்று இருக்கு. உங்க இதயத்துக்குள்ளேயே காதல் வந்து உங்களை காவு வாங்க காத்திருக்கு. அதனால காதலை தவிர்ப்பது உங்கள் இதயத்துக்கு மிக நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, கடல் நீர் வற்றி விட்டது என்று சொன்னால் கூட நம்பிடலாம். ஆனால் இந்த ராசிக்காரன் பாக்கெட்டில் கூலி பிள்ளை என்று சொன்னால் மட்டும் நம்பிடாதீர்கள். அந்த அளவிற்கு சனியனை பையிலேயே வைத்துக் கொண்டு அலையும் மிதுன ராசி அன்பர்களே, அந்த சனியனை தூக்கி போடுங்க. வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. நல்லா இருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கும் ராசி கடகம். உங்கள் ராசியின் ஆங்கில பெயரான கேன்சர் உங்கள் நெருங்கிய நண்பனாக இருப்பதால் குளிர் உதடு, பூஸ்ட், தலையாணை போன்ற சொற்களால் பயன்படுத்தும் அந்த பொருளை தவிர்ப்பது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம். சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசியில சிங்கம் இருக்கறனால நம்ம வாழ்க்கை சிங்கம் மாதிரி இருக்கும் போதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு அசிங்கமா போயிட்டு இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு இவன் தான். நான் சிம்ம ராசி தாங்க. சூரியனின் ராசின்னு வாங்க, ஒரு பிரோஜனமும் இல்லை. சிங்கம் மாதிரி இருக்கலான்னு வாங்க, அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நானே சொல்லணுமா? ஏண்டா இந்த ராசியில பிறந்தோன்னு இருக்கு. பார்த்து அடுத்த ராசிக்கு போவோம். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்கள். உங்க ராசியில மட்டும்தான் கன்னி இருக்கும், வாழ்க்கையில கன்னி இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் உங்க ராசியிலையாவது இருக்கட்டும்னு கன்னின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கன்னி கறிய கன்னி பின்னாடியே போனீங்கன்னா உங்க அஸ்திய தண்ணியில கரைச்சு தண்ணியோட தண்ணியா போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதற்கு பரிகாரம் ஜூபாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து 12 பேருக்கு ஷேர் செய்தால் 13 நிமிடம் உங்களுக்கு நல்லது வந்து சேரும். உங்களுக்கு வருது இல்லையாங்க, எங்களுக்கு வந்துடும். அடுத்து துலாம் ராசி நண்பர்கள். போஸ்டரைசேஷன் பண்ணிட்டு இருக்க நீங்களே போஸ்டர்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் காதலிக்கும் பெண்ணை மேகமலை, மூணார் என்று அழைத்து செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதையும் மீறி மலை பிரதேசங்களுக்கு அழைத்து சென்றால் பெண் வீட்டார்கள் எங்கு இருந்தாலும் அங்கே கண்டுபிடித்து வந்து உங்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்பி விடுவார்கள். ஜாக்கிரதை. விருச்சிக ராசி நண்பர்களே,
கூட பிறந்த தம்பிதான் வாழ்க்கை என்று வாழும் விருச்சிக ராசி நண்பர்களே, தம்பி ஒரேடியாக தூங்கிவிடப் போகிறான். தினமும் தாலாட்டு பாடுவதை நிறுத்துவது உங்கள் உடலுக்கும் தம்பி உயிருக்கும் நல்லது. தம்பிதான் வாழ்க்கை என்று இல்லாமல் வாழ்க்கை மீது கவனம் செலுத்தினால் இந்த 2025 விளங்கும். அவ்வளவுதாங்க. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். பிரம்மன் உங்க தலையெழுத்து எழுதவும் மட்டும் என்ன டென்ஷன் இருந்தாலும் தெரியல, உங்க தலையெழுத்து ஒரு தினிஸ்தா போயிடுச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்ல? அடுத்ததாக நம்ம பார்க்கவிருக்கும் ராசி மகரம். அப்படி சிரிச்சுதான் ஆரம்பிக்கணும், அப்பதான் அது கியூடாது. மத்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒத்த கல்யாண யோகம்னா இந்த ராசிக்காரங்களுக்கு 2 கல்யாண யோகம். ஒண்ணு இருந்தா இன்னொன்னு கூட கேக்குன்ற மாதிரி இவங்களுக்கு 2 இருக்கிறதுனால 4 கல்யாணம் கேட்பாங்க. நாசமா போறீங்க, ஜாக்கிரதை. இதையும் மீறி கன்னிக்கு பின்னாடி போனீங்கன்னா பாலையில போகக்கூடிய நேரம் சீக்கிரமே வந்துடும். தனிமையா இருங்க, சந்தோஷமா இருங்க. அனுபவத்துல சொல்றேன், கேளுங்க. இவர் ராசி. அடுத்த பொய் பலன் நம் கும்பராசி நண்பர்களுக்கு. பிரச்சனையிலேயே வளர்ந்து பிரச்சனையிலேயே பிறந்து பிரச்சனையே உங்களை கும்பாபிஷேகம் செய்யும் கும்பராசி நேயர்களே, உங்க வாய்க்கு இந்த வருஷமாவது ஒரு பூட்டு போட்டீங்கன்னா 2025 உங்களுக்கு கிரேட்டா இருக்கும். இல்லைன்னா பண்ணிக்கு வைக்கிற வேட்டு மாதிரி உங்க கூடயே இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படா வேட்டு வைக்கலாம்னு காத்துட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை. உஷாரா இருந்துக்கங்க, உசுறு பொழைச்சுக்குங்க. இவ்வளவு நேரம் ராசியோட பலன்களை பார்த்திருப்பீங்க, ஜாலியா இருந்திருக்கும். நாங்க சொல்றது பொய் பலன்கள் தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க ஜாதகம் பாக்குறது எவ்வளவு கோலக்கையா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜாதகம் பாக்குறத நிப்பாட்டிட்டு உங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை அம்பானியோட டபுள் மடங்கா போகிறதுக்கு பிரகாசமா இருக்கு வாழ்க்கை. ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில. இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதோட பிரதிபலிப்பு தான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களோ இதோட பிரதிபலிப்பு தான் உங்களோட ஃபியூச்சர். சோ உங்க வேலையை பாருங்க, நம்பிக்கையோட வாழுங்க, எல்லாருமே நல்லா இருப்போம். ஜாதகம் பாக்குறதுலயும் அதுக்கு காசு செலவு பண்றதுலயும் அதுக்கு நேரத்தை செலவு பண்றதுலயும் வேஸ்ட் பண்ணாம போய் பொழப்ப பாருங்க, ஜாலியா இருப்போம். ஜூ பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். நான் உங்கள் பொய்தீரர் மனோஜ்குமார், உங்கள் குருமூர்த்தி.